இந்த கும்ப லக்னம், கும்பராசி, தனுர் ராசியில இருக்க பிள்ளைங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காசோட காசு சேர்த்துறது யோசிச்சுட்டே இருப்பாங்க. துலா ராசியில இந்த கன்னி ராசியில இருக்க சித்திரை இதெல்லாம் சாவியை போனோடனே வாங்கிடும். விருச்சிக ராசி பிள்ளைங்கிட்டையும் கெட்டிக்காரத்தனம் இருக்கும். மேஷத்துல அஸ்வினி ஒரு கெட்டிக்காரத்தனம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா செலவு பண்ற விஷயத்துல கெட்டிக்காரத்தனம் அப்படிங்கிறத எங்க பாப்பாங்க தெரியுமா? தன்னை நல்லா குரூம் பண்ணிக்க தேவையான விஷயத்தையும் பார்த்துக்குவாங்க, சேமிப்புங்கிற விஷயத்துலயும் கண்ட்ரோலா இருந்துக்குவாங்க. இதே கணவர் தப்பா இருந்தாலும் அவரை பிடிச்சி இழுத்து வைக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த பிள்ளைங்கிட்ட இயல்பா இருக்கு. அதே மாதிரி ஒரு செலவாளியா இருக்காங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதன் கெட்டு போயிருக்கும், குரு கெட்டு போயிருக்கும். இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கும். லக்னத்திற்கு யோகர் யாரோ அவர் நல்லா இருப்பாரு. 2, 5, 8, 11 இந்த காம்பினேஷன், இதுக்கு பேரு பணபரஸ்தானம்னு பேரு. இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா பணம் நல்லா வந்துகிட்டே இருக்கும். ஆனா 12ஆம் இடத்துல விரய பாவத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்காக இவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு 12ஆம் பாவத்துல ஒரு ராகு இருக்குன்னா நீங்க வெளிநாடு போறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டே இருக்கீங்க. தூர தேசத்துக்கு போறதுனால செலவு பண்ணுவீங்க. அங்க ஒரு சூரியன் இருக்குன்னா அப்பாக்காக பண்ணுவீங்க, சந்திரன் இருந்தா அம்மாக்காக பண்ணுவீங்க. எந்த கிரகத்துக்கு அப்படின்றதுக்கு 12ஆம் இடம் உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணுங்க விரைய எப்படி ஆகுது. அப்ப அதை போய் கண்ட்ரோல் பண்ணீங்க, அதை சரியா புடிச்சிங்கனாலே நீங்க மிச்சம் பண்ணலாம்.